மகத்தான கிரந்தம். இந்த கிரந்தத்துல 2 மரம் இருக்கு. அந்த மரத்தை தெரிஞ்சுக்கணும்னார் வியாசர். என்ன, ஒரு தர்ம விருட்சம் ஒண்ணு, ஒரு அதர்ம விருட்சம், ஒரே கோபமயமான ஒரு விருட்சம் ஒண்ணு. தர்ம விருட்சம் ஆறுன்னா தர்மபுத்திரன். யுதிஷ்டிரோ தர்மமயோ கந்தோர்ஜுனோ பீமசேனோ சசாகாஹ பாத்ரீ சுதௌ புஷ்பபலே சமிருத்தே. தர்மபுத்திராக ஒரு பெரிய தர்ம விருட்சம். அது பாட்டுக்கு 40-50 மைல் அடையார் ஆலமரம் மாதிரி பரவி கிடக்குன்னாள். யுதிஷ்டிரோ தர்மமயோ மகாந்திரும. அதுக்கு அடிக்கட்டு மரம் எதுனாள்? கந்தோர்ஜுன அர்ஜுனன். அடிக்கட்டு மரம் நன்னா இருந்தா தான் களைகள் நன்னா இருக்கும், மரம் காத்துல கீழே விழாது. அப்படி இந்த மரத்தை பாத்துக்கிறது ஆறுனாள் அர்ஜுனன். இதுக்கு களைகள் ஆறுனாள் பீமன். இதுக்கு புஷ்பம் ஆறுனாள் நகுலனா, பலம் சகதேவனா. இப்படி சொன்னாள். எத்தனையோ பெருங்காத்துல இந்த மரம் கீழே விழாமல் இருந்ததற்கு காரணம் 3 ஆணி வேறுன்னு சொன்னார். காத்துல மரம் கீழே விழாதோ,